வணக்கம். எங்களுடன் இந்த ஆழமான சிந்தனை பயணத்தில் இணைந்ததற்கு நன்றி. இன்னைக்கு நீங்க நம்ம கிட்ட பகிர்ந்திருக்கிறது ஒரு ஆழமான ஆன்மீக தத்துவ படைப்பு. அருட்பெருஞ்சோதி அகவல். அதிலிருந்து ஒரு 4 வரிகள் 120லிருந்து 123 வரைக்கும். இதை படிக்கும்போதே ஒரு சுவாரஸ்யமான கேள்வி வருது. சித்தி அப்படின்னாலே நமக்கு என்ன தோணும்? அமானுஷ்ய சக்திகள். அதை அடைஞ்சா ஒரு அகங்காரம் வருமே அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஆனா வள்ளலாரிங்க சித்திகளை அருட்பெருஞ்சோதிங்கிற அந்த பெரும் கருணையோட நேரா இணைக்கிறார். இது பார்க்க ஒரு முரண்பாடு மாதிரி தெரியுதே. இந்த முரண்பாட்டை தான் நாம இன்னைக்கு உடைச்சு பார்க்க போறோம். சரி, ஆரம்பிக்கலாமா? மிக அருமையான தொடக்கம். நீங்க சொன்ன அந்த முரண்பாடு தான் இந்த வரிகளோட திறவுகோலே. முதல்ல நாம ஒன்னு கவனிக்கணும். இந்த வரிகளோட அமைப்பை பாருங்க. ஒவ்வொரு வரியோட இறுதியிலையும் அருட்பெருஞ்சோதிங்கிற சொல் ஒரு மந்திரம் மாதிரி திரும்ப திரும்ப வருது. இது சும்மா ஒரு அழகுக்காக இல்ல. இது ஒரு ஆணித்தரமான பிரகடனம். இங்க பேசப்படுற ஒவ்வொரு சித்தியும் ஒவ்வொரு ஆற்றலும் அந்த அருட்பெருஞ்சோதியிலிருந்து பிரிக்க முடியாதது. அதோட ஒரு வெளிப்பாடுன்னு ஆரம்பத்திலேயே முத்திர குத்திடுறாரு. நீங்க கேட்ட அந்த முரண்பாட்டுக்கு இதுதான் முதல் பதில். ஓகே, அப்போ அந்த பிரகடனத்தோட முதல் வரியிலிருந்தே ஆரம்பிப்போம். மூவகை சித்தியின் அருட்பெருஞ்சோதி அப்படின்னு தொடங்குது. அந்த 3 வகை சித்திகள் அது என்னவா இருக்கும்? அந்த வரிகளே அத நமக்கு ரொம்ப அழகா விளக்குது. கர்ம சித்தி, யோக சித்தி, அப்புறம் ஞான சித்தி. இதுதான் அந்த 3. ஆனா நில்லும அடுத்த வரியும் சேர்த்தே பார்க்கணும். முடிவுகள் முழுவதும் அருட்பெருஞ்சோதி. அதாவது இந்த 3 சித்திகளோட இறுதி பலன்களும் சரி, அதோட உச்சக்கட்ட முடிவுகளும் சரி, அதுவும் கூட அந்த அருட்பெருஞ்சோதி தான் சொல்றார். ஆக இதெல்லாம் தனித்தனி இலக்குகள் இல்ல, ஒரே பெருங்கடலை சேர்ற 3 வேற வேற நதிகள் மாதிரி. சரி, முதல்ல கர்ம சித்தி அத பத்தி பேசுவோம். கர்ம சித்திகளின் அருட்பெருஞ்சோதின்னு சொல்லிட்டு அடுத்தனுடைய கலைபல கோடியும் அருட்பெருஞ்சோதின்னு சொல்றதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவா கர்மம்னா கடமை, வினை, செயல்னு ஒரு மாதிரி பாரமா தானே பார்ப்போம். ஆனா வள்ளலார் அத கோடிக்கணக்கான கலைகளோட இணைக்கிறாரு. என்ன அர்த்தம் இதுக்கு? இங்கதான் வள்ளலார் கர்மம்ங்கிற வார்த்தையோட அர்த்தத்தையே புரட்டி போடுறார். நீங்க சொன்ன மாதிரிதான் கர்மம்னா கடமை, வினைப்பயன்னு ஒரு பாரமா பாக்குறோம். ஆனா அவர் அத கோடிக்கணக்கான கலைகளோட தேர்ச்சியோட இணைக்கிறார். அதாவது உங்க வேலைய ஒரு கடமையா பார்க்காதீங்க, அத ஒரு கலையா மாத்துங்கன்னு சொல்றார். ஒரு சாஃப்ட்வேர் என்ஜினியர் தன் கோடிங்க ஒரு கலையா பார்க்கலாம். ஒரு தச்சன் தன் மரவேலைய ஒரு சிற்பக் கலையா அணுகலாம். சமையல் செய்யறவங்க அது ஒரு சுவை கலையா பார்க்கலாம். இவங்க அவங்க வேலையில அடையற அந்த உச்சபட்ச திறமை, அந்த முழுமை, அதுவே ஒரு வகை சித்தி தான். அதுவே அருட்பெருஞ்சோதியோட ஒரு வெளிப்பாடு. இது நம்ம அன்றாட வாழ்க்கைக்கே ஒரு ஆன்மீக அங்கீகாரம் கொடுக்கற மாதிரி ஒரு பெரிய இன்சைட் இது. இது முற்றிலும் ஒரு புது கோணம். அப்போ நாம செய்யற எந்த வேலையை அடையிற முழுமையும் ஒரு சித்துன்னா, அடுத்த வரியான அரசோர வினக்கருள் அருட்பெருஞ்சோதி இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அந்த அரசுங்கிற வார்த்தை கொஞ்சம் குழப்பமா இருக்கே. அரசுனா அரசாங்கம், ஆட்சி, கலைகளுக்கும் அரசுக்கும் என்ன சம்பந்தம்? நல்ல கேள்வி. இங்கே அரசுங்கிறது அரசியலாட்சிய குறிக்கல. ஓ, சரி சரி. அதுக்கு பதிலா ஆளுமை அல்லது ஒரு சக்கரவர்த்தி தன்மை, அதாவது சாவரனிட்டின்னு சொல்லலாம், அந்த ஆழமான பொருள்ல வருது. ஆளுமையா? ஆமா. ஒரு மன்னன் தன் ராஜ்யத்தோட ஒவ்வொரு அங்குலத்தையும் எப்படி தெரிஞ்சு ஆள்றானோ அது மாதிரி. அந்த கோடிக்கணக்கான கலைகள், அறிவியல்கள், தொழில்நுட்பங்கள் எல்லாத்து மேலேயும் ஒரு முழுமையான ஆளுமை, ஒரு சம்பூர்ண தேர்ச்சி வேணும்னு கேக்குறார். ஒன்ன மட்டும் தெரிஞ்சுக்கிறது இல்ல, அறிவு தலங்கள் எல்லாத்தையும் ஆளக்கூடிய திறன் வேணும் சொல்றார். இது புற உலகின் மீது, அதாவது உலகியல், அறிவு சார்ந்த தலங்கள்ல முழுமைய அடையிறத குறிக்குது. ஓகே. இந்த முழுமைதான் கரும சித்தி. அந்த சித்தியே அருட்பெருஞ்சோதியோட ஒரு வடிவம். சரி, கரும சித்திங்கிறது புற உலகத்துல, அதாவது கலை அறிவியல்ல முழுமை அடையிறதுன்னா, இந்த தேர்ச்சி நம்ம அக உலகத்துல எப்படி வெளிப்படும்? ஒருவேளை அதுதான் அடுத்த நிலையான யோக சித்தியா இருக்குமோ? மிகச்சரியா இணைச்சிங்க. அதுதான் அடுத்த படி. யோக சித்திகள், அருட்பெருஞ்சோதி, வகையுறு பல கோடியும் அருட்பெருஞ்சோதி. யோகம்னாலே மனம், உடல், சூக்ஷ்ம ஆற்றல்களை கட்டுப்படுத்துறது தான். ஆமா. அதன் மூலமா கிடைக்கிற அஷ்டமா சித்திகள், அதாவது அனிமா, மகிமா மாதிரியான அமானுஷ்ய சக்திகள் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா வள்ளலார் இங்க 8 நிறுத்தல, வகையுறு பல கோடியும்னு சொல்றார். கோடிக்கணக்கான வகைகளா? ஆமா. அதாவது இந்த சித்திகள்ல நமக்கு தெரிஞ்சது ஒரு துளிதான்.
தெரியாத கோடிக்கணக்கான வகைகள் இருக்குன்னு அதோட எல்லையற்ற தன்மையை உணர்த்துறார். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. யோக மரபுல, குறிப்பா பதஞ்சலி யோக சூத்திரத்துல எல்லாம் சித்திகள் பெரும்பாலும் ஒரு இலக்கா பார்க்கப்படாது. அவை ஞான பாதையில வர கவனச்சிதறல்கள், ஈகோவை வளர்க்குற பொறிகள்னு கூட எச்சரிப்பாங்க. ஆனா வள்ளலார் இங்கே அது அருட்பெருஞ்சோதியோட இயல்பான வெளிப்பாடா, அதோட கோடிக்கணக்கான வகைகளா கொண்டாடுறாரே, இது ஒரு முக்கியமான வேறுபாடு இல்லையா? நிச்சயமா இதுதான் வள்ளலாரோட தனித்துவம். அவர் சித்திகளை தனிப்பட்ட சாதனைகளா பார்க்கல. அருட்பெரும் ஜோதிங்கிற பெருங்கருணை நம்மகிட்ட வெளிப்பட்டா இந்த ஆற்றல்கள் இயல்பா வெளிப்படும்னு சொல்றாரு. அவை அந்த அருளோட குணங்கள். அதனாலதான் அடுத்த வரியான ஆகவென்றெனக்கருள் அருட்பெரும் ஜோதி ரொம்ப சக்தி வாய்ந்ததா மாறுது. அந்த ஆகாங்கிற ஒத்த சொல்லுல அப்படி என்ன ஆழம் இருக்கு? அது வெறும் வேண்டுதல் மட்டும் இல்ல, அது ஒரு உறுதிமொழி. அவை எனக்கு உண்மையா ஆகணும், ஓ, அவை எனக்கு கைகூடணும், என் வாழ்க்கையில அது மெய்ப்பிக்கப்படணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான அனுபவபூர்வமான தாகம் அது. இது சும்மா கற்பனையோ நம்பிக்கையோ இல்ல. அந்த ஆற்றல்கள் தனக்கு உண்மையா தன் வாழ்வோட ஒரு பகுதியா ஆகணும்னு கேட்கப்படுது. ஆக கர்ம சித்தி புறவுலக அறிவையும் ஆளுமையையும் குறிச்சா, யோக சித்தி அக உலகின் ஆற்றல்களையும் அதன் மேல இருக்கிற கட்டுப்பாட்டையும் குறிக்குது. நாம புற உலகச் செயல்களை, அதாவது கர்மத்தை பார்த்துட்டோம், அக உலக ஆற்றல்களையும், அதாவது யோகத்தையும் பார்த்துட்டோம். அப்போ இது ரெண்டையும் தாண்டின ஒரு உச்சம் இருக்கணுமே, அதுதான் ஞான சித்தியா? ஞான சித்தியின் அருட்பெருஞ்சோதி, வகைநல் விரி வனைத்தும் அருட்பெருஞ்சோதி, இதுதான் இந்த மூணுல உச்சமா தெரியுது. ஆமா, சந்தேகமே இல்லாம இதுதான் உச்சம். ஞான சித்திங்கிறது ஞானத்தோட முழுமை. அந்த வரிகளை பாருங்க, வகைநல் விரி வனைத்தும், எவ்வளவு அழகான சொற்கள். ஆமா, ஞானத்தோட எல்லா நல்ல விரிவாக்கங்களும் அதோட நுட்பமான பிரிவுகளும் அப்படின்னு பொருள். இது சும்மா தகவல்களை சேகரிக்கிறதோ புத்தக அறிவை பெறதோ இல்ல. இது உண்மையான முழுமையான பேரறிவை பெறத குறிக்குது. எது உண்மை, எது பொய், இந்த பிரபஞ்சத்தோட ஆதாரம் என்ன, நான் யார், இந்த மாதிரி அடிப்படையான கேள்விகளுக்கு முழுமையான விடைய அனுபவபூர்வமா அறியறது. அப்படியானா அடுத்த வரியில வர்ற ஆணி இன்றனக்கருள் அருட்பெருஞ்சோதி தான் ரொம்ப முக்கியமான வரியா இருக்கணும். ஆணி இன்றனக்கருள், அடடா, என்ன ஒரு ஆழமான வார்த்தை! அதாவது அறிவு மட்டும் பத்தாது, அது களங்கம் இல்லாத, அகங்காரம் இல்லாத அறிவா இருக்கணும்னு சொல்றாரா? இதுதான் நம்மள பலரும் கோட்டை விடுற இடம். அந்த ஆணினா என்ன? மிகச்சரியா குறிப்பிட்டீங்க. ஆணினா குற்றம், குறை, களங்கம், குறிப்பா அகங்காரம்ங்கிற அந்த மாலின்யம். ஆணி இன்றுனா எந்த குறையும் களங்கமும் இல்லாம. அறிவுங்கிறது ரெண்டு பக்கமும் கூர்மையான கத்தி. அது அகங்காரத்தை வளர்க்கலாம், இல்லனா தவறான புரிதல்களால களங்கம் அடையலாம். இங்க எந்தவிதமான அகங்கார களங்கமும் அறியாமையோட நிழலும் இல்லாத 100% தூய்மையான முழுமையான ஞானத்தை அருளுமாறு வேண்டப்படுது. இதுதான் நம்ம ஆரம்பத்துல கேட்ட சித்திக்கும் அகங்காரத்துக்குமான தொடர்புங்கிற புதிர்க்கு நேரடியான பதில். கரெக்ட். சித்தி வேணும், ஆனா அது ஆணி இல்லாத, அகங்காரம் கலக்காத அருளோட வெளிப்பாடா வேணுங்கிறது தான் வள்ளலாரோட நிலைப்பாடு. இப்பதான் சித்திரம் தெளிவா தெரியுது. கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தின்னு ஒவ்வொன்னையும் பட்டியலிட்டு அது எல்லாமே அருட்பெருஞ்சோதி தான், அதோட முடிவுகளும் அருட்பெருஞ்சோதி தான்னு திரும்ப திரும்ப வலியுறுத்துறதோட மையச்செய்தி இப்ப புரியுது. ஆனா இதை நம்ம எப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கறது? செயல், ஆற்றல், அறிவு, இது மூணுமே அந்த ஒண்ணுதான்றதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இதை விளக்க ஒரு நவீன உதாரணம் சொல்லலாம். இது ஒரு ஆபரேட்டிங் சிஸ்டம் மாதிரி. ஓ, அருட்பெருஞ்சோதி தான் அந்த ஓஎஸ். கர்ம சித்தி, யோக சித்தி, ஞான சித்தி எல்லாமே அதுல இயங்குற ஆப்ளிகேஷன்ஸ். நம்ம அந்த ஆப்ஸை தனித்தனியா பார்க்குறோம். வேர்ட் ப்ராசஸிங்க்கு ஒரு ஆப், ஃபோட்டோ எடிட்டிங்க்கு ஒரு ஆப், மியூசிக்கு ஒரு ஆப். ஆனா எல்லாமே அந்த ஓஎஸோட சக்தியாலையும் அதோட கோர் ப்ரோக்ராமிங்காலையும் தான் இயங்குது. வள்ளலார் நம்மள அந்த ஆப்ஸ்ல மயங்காம அந்த ஓஎஸை பார்க்க சொல்றாரு. அட, இது நல்லா புரியுது. அந்த அனாலஜி சூப்பர். அப்படின்னா சித்திகள்ங்கிறது நாம அடைய வேண்டிய தனித்தனி ஆப்ஸ் இல்ல, அவை அந்த ஓஎஸ் இயல்பா இயங்கும்போது வெளிப்படுற ஃபீச்சர்ஸ். நம்ம நோக்கம் ஆப்ஸை சேகரிக்கிறது இல்ல, அந்த ஓஎஸ்ஐ புரிஞ்சுக்கிறது, அதோட ஒன்றிணைவது. எக்ஸாக்ட்லி, சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதனால தான் சித்தியும் அருட்பெருஞ்சோதியும் ஒண்ணுன்னு சொல்றதை விட சித்திங்கிறது அருட்பெருஞ்சோதியோட தவிர்க்க முடியாத வெளிப்பாடுன்னு சொல்றது இன்னும் துல்லியமா இருக்கும். ஓகே. சூரியனும் அதோட ஒளியும் ஒண்ணுதான். ஆனா நம்ம அத ஒளி அப்படின்னு தனியா தானே அனுபவிக்கிறோம். அது மாதிரிதான் செயலும்
கர்மமும் அதுவே, செயலோட ஆற்றலும் யோகமும் அதுவே, அந்த ஆற்றலை பத்தின முழுமையான அறிவும் ஞானமும் அதுவே. எல்லாமே அந்த ஒரே பெருஞ்சோதியோட வெவ்வேறு கதிர்கள். இந்த அலசலோட முடிவுல நாம ஒரு முரண்பாட்டோட ஆரம்பிச்சோம். சித்திகள் அகங்காரத்தை வளர்க்குங்கிற எண்ணத்திலிருந்து சித்திகளே அருளோட வெளிப்பாடுங்கிற புரிதலுக்கு வந்திருக்கோம். செயல்களோட முழுமையான கர்ம சித்தி, ஆற்றல்களோட வெளிப்பாடான யோக சித்தி, அப்புறம் களங்கமற்ற அறிவோட உச்சமான ஞான சித்தி. இந்த 3 படிகளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா ரொம்ப முக்கியமா இது எல்லாமே அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரே மூலத்திலிருந்து தோன்றி அதிலேயே நிறைவடையுதுங்கிற ஆழமான செய்தி அந்த வரிகள் நமக்கு தருது. பாதையும் அதுவே, பயணமும் அதுவே, இலக்கும் அதுவே. இது உங்களுக்கும் இந்த உரையாடலை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் எப்படி பொருந்தும்னு யோசிச்சு பாருங்க. நீங்க செய்யற தொழில் அல்லது அன்றாட வேலைகள் கர்ம சித்தி, உங்களோட தனிப்பட்ட ஒழுக்கம், உடற்பயிற்சி, தியானம் மாதிரியான பயிற்சிகள் யோக சித்தி, அல்லது நீங்க கத்துக்கிற அறிவு, படிக்கிற புத்தகங்கள் ஞான சித்தி, எதுவா இருந்தாலும் அல்ல ஒரு உயர்ந்த அருளோட வெளிப்பாடா பாக்குறதுக்கு இந்த வரிகள் ஒரு புது பார்வைய தருது. உங்க வேலைய வெறும் கடமையா பார்க்காம ஒரு கலையோட தேர்ச்சியா பார்க்கலாம். உங்க உடற்பயிற்சிய வெறும் ஆரோக்கியமா பார்க்காம ஒரு உள்ளாற்றலை வளர்க்கறதா பார்க்கலாம். உங்க படிப்ப வெறும் தகவலா பார்க்காம மெய்யறிவோட ஒரு பகுதியா பார்க்கலாம். இப்படி பார்க்கும்போது உங்க அன்றாட செயல்களுக்கே ஒரு புதிய ஆழமான பரிமாணம் கிடைக்கும். அதுவே ஒரு விதத்துல ஆன்மீக பயிற்சி தான். இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி. வள்ளலார் எங்க சித்திகளை பத்தி விரிவா பேசுறார். ஆனா ஒருவேளை உண்மையான சித்திங்கிறது அனிமா, மகிமா மாதிரியான அமானுஷ சக்திகள் இல்லையோ? உண்மையான சித்திங்கிறது நாம செய்யற ஒவ்வொரு செயல்லையும், நாம உணர்ற ஒவ்வொரு ஆற்றல்லையும், நாம கத்துக்கிற ஒவ்வொரு அறிவிலையும் அந்த அருட்பெருஞ்சோதியை காண்ற திறனா இருக்குமோ? அதாவது உண்மையான சித்திங்கிறது சித்திகளை அடையறதில்ல, எல்லாத்திலையும் அந்த சித்தியோட மூலத்தை காண்பது தானா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சிந்திச்சு பாருங்க.